வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16:20. கலங்காதிருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலை வேளையிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் வேத வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் அருமையான வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உலக பிரகாரமான பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்களிலே துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள் நிறைந்து காணப்படுவதை நாம் கண்டு பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் விசுவாசனுடைய ஆளுகை கடைசி நாளிலே அதிகமாக இருக்கிறது. மனித நிலத்திலே 3 விதமான பாவங்கள் இன்றைக்கு மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. முதலாவது பாவமாக இருள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக மனிதர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாவமாக இருள் நீங்க வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து எழுந்து ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனோடு தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக விசுவாசினால் உண்டாகிற இருள். இன்றைக்கு உலகத்தில் கடைசி காலமாக இருப்பதனாலே அநேக மக்களை விசுவாச தங்களுக்கு கீழ் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு அநேக உபத்திரவங்களை குடும்பங்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அந்த விசுவாசனுடைய சோதனைகளை எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி நாம் இந்த பரிசுத்தமான நாட்களிலே நாம் உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும். ஜபத்தினாலே கூடாத காரியம் உபவாசம் ஜெபத்தினாலே கூடும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்தின்படி நாம் உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசினுடைய இருளில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும். மூன்றாவதாக மரண இருள். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக மக்கள் மரண போராட்டத்திலே இருக்கிறார்கள். மரண போராட்டத்தில் எப்படி கஷ்டப்படுகிறார்களோ அதே போல இன்றைக்கு அநேக மக்களுக்கு உலகத்தில் இந்திய தேசம் முழுவதும் கூட அநேக மக்கள் துன்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இருள், மரண இருள் நீங்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் வேத வார்த்தைகள் நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு மட்டும்தான் விசுவாசிகள் நடுநடுங்கி ஓடும் என்பதை உணர்ந்து நாம் அனுதினம் வேதத்தை வாசித்து நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு தான் அவ்வளவு ஒருமை இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் 3ஆம் மணி வேளையிலே இந்திய தேசத்தில் வாழுகிற அத்தனை மக்களுக்காகவும் வியாதியோடு அவதிப்படுகிற மக்களுக்காக ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து விழித்திருந்து உபவாசத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருக்கிற இடங்களிலே, வியாதியுள்ள இடங்களிலே கரங்களை வைத்து ஜெபிக்கின்ற வேளையிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இந்த வசனத்தின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் நொடி பொழுதிலே இலவசமாய் சுகத்தை கொடுக்கிறார். என்னுடைய ஊழியத்திற்காக தயவு செய்து அந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரேயர் நம்பர் கொடுத்திருக்கின்றேன். அந்த நம்பருக்கு நீங்கள் போன் செய்தால் எந்த நேரமாக இருந்தாலும் 24 மணி நேரமும் உங்களுடைய ஜெபத்திற்காக நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறேன். எப்பொழுது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செப உதவி தேவை என்றால் எனக்கு தயவு செய்து போன் செய்யுங்கள். அதோடு என்னுடைய ஊழியத்துக்கு நம்ம விரும்பினால் நம்மளோட இந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். விசுவாசனுடைய சோதனைகள் அதிகமாக எனக்கு கிரியை செய்வதனால தயவு செய்து இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் எனக்காக ஜெபிக்குமாறியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சபை வேலையிலிருந்து நான் விடுதலை பெறுகின்றேன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.